என்ன பண்ணுவோம், பயங்கரமா நம்ம ஹையர் அஃபிஷியல் நம்மள வந்து பயங்கரமா கவனிக்கிறாங்க, நம்மளோட திறமை வெளியப்படுது, நம்ம பாராட்டுறாங்க. ஒத்த வார்த்தை போதும் ஒரு ரிஷபத்துக்கு, சூப்பர் அப்படின்னு ஒத்த வார்த்தை சொல்லிட்டா மங்கு மங்கு மங்குன்னு வேலை செய்யும். அதுதான் ரிஷபம், புரியுதுங்களா? அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் என்ன பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் இழுத்து கட்டிட்டு வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகும், மன அழுத்தம் அதிகமாகும், ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஏற்கனவே எங்களுக்குலாம் ஸ்ட்ரெஸ் ஏகப்பட்டது இருக்குங்க, எங்க வீட்லயே ஏகப்பட்ட புடுங்கல் இருக்கு, இப்ப வேலை செய்யற இடத்துலயும் புடுங்கல் சேர்ந்துக்குச்சுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. அதே மாதிரி பாருங்க, இந்த காலகட்டத்துல ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் முன்ன இருந்த மாதிரியே தான் இருக்கும், குருனோட பார்வை இருக்காது. இன்னும் கொஞ்சம் அதுக்கு 2 கல் எக்ஸ்ட்ரா உப்பு ஆட் பண்ண மாதிரி இன்னும் கொஞ்சம் பாலிடிக்ஸ் அதிகமாகும். எல்லாரும் நம்மள டார்கெட் பண்ணுவோம். காரணம் என்னன்னா, நம்ம அவ்வளவு முன்னேறும், ரொம்ப ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றதுனால 2 கண்ணு பார்த்துச்சு, இப்ப 20 கண்ணு பாக்குதியா எங்களை அப்படின்ற மாதிரி இருக்கும். உஷாரா இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, 10ஆம் பாவத்துல ராகு இருக்கிறான் அப்படின் போது 4ஆம் பாவத்தை வந்து பாதிக்கப்படும் அப்படிம்பாங்க. சுய ஜாதகத்திலே கூட வந்து பாத்தீங்கன்னா 10ல ராகு இருக்கான் அப்படின்னா 4ஆம் பாவம் பாதிக்கப்படும். 4ஆம் பாவம் அப்படின்றது யாரு? அம்மா ஸ்தானம், சுகதாயார் ஸ்தானம். என்னோட கம்ஃபர்ட் பாதிக்கப்படும். எப்படி? நான் தான் பயங்கர ப்ரெஷர்ல இருக்கேன், இங்க ஏகப்பட்ட ப்ரெஷர் குக்கர் மாதிரி ஆஃபீஸ்ல இருக்கு, வீட்டுக்கு போனா 2 ப்ரெஷர் குக்கர் லோடு வந்து எனக்கு வருது மண்டைக்கு. பொதுவா ரிஷபத்துக்கு அப்படிதானே, ஃபேமிலி லைஃப் வந்து அப்படியே சுதாரிப்பு வாழ்க்கை தான். அப்ப இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இங்கேயும் ப்ரெஷர் அங்கேயும் ப்ரெஷர், என்னோட கம்ஃபர்ட் முதல்ல குறையுதுங்க அப்படின்ற ஒரு அமைப்பு. அதுக்கும் மேல எங்க அம்மா என்ன பெருசா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, எங்க அம்மா எனக்கு சப்போர்ட்டிவா இருக்க மாட்டேன்றாங்க. இல்ல, எங்க அம்மா எனக்கு சப்போர்ட்டிவ் தாங்க, ஆனா எங்க அம்மாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருச்சு, அதனால அவங்கள பார்க்க வேண்டிய ப்ரெஷரும் எனக்கு அதிகமாயிடுச்சு அப்படின்றது வரும். அம்மானோட உடல்ல கவனம் அப்படின்றது வேணும். நல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க. 10ல ராகு இருக்கிறதுனால 4ஆம் பாவம் பாதிக்கப்படும். அதனால அம்மானோட ஆரோக்கியத்தையும் நம்ம கொஞ்சம் காஷியஸா வச்சுக்கணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி வந்து கேத்து இருக்கா 4ஆம் பாவத்துல, சுகதாயார் ஸ்தானத்துல. சோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து கொஞ்சம் காஷியஸா இருக்கணும்னு சொல்லலாம். இது ஆகஸ்ட் 2 வரைக்கும் இந்த நான் சொன்ன பிரச்சனைகள் எல்லாம் ரொம்ப இன்டென்சிஃபைட் ஆயிடும். ஆகஸ்ட் 2க்கு அப்புறம் 6/12/2026 தான் ராகு கேது பயிற்சி நடக்குது. அது வரைக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். லோன் ப்ரெஷர் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு லோன் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த லோன் ப்ரெஷரு, ஆஃபீஸ் ப்ரெஷரு, அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பகையாளிகள் அதிகமாகிறது, அம்மானோட ஹெல்த் இஷ்யூஸ், இது எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த ஆகஸ்ட் 2 வரைக்கும் இருந்தால் ரொம்ப இன்டென்சிஃபைடாக இருக்காது. என் நெஞ்சு மேலே 2 பாறாங்களை தூக்கி வச்சிருந்தேன்ப்பா, இப்போ ஒரு பாறாங்களை இறக்கி வச்சுட்டு ஒரு பாறாங்கல் தான் இருக்கு, அந்த மாதிரி இருக்கும்.